வணக்கம் மக்களே. நடிகை சித்தாராவை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாமர் காட்சிக்கு நோ, 90ஸ்களோட கனவு கண்ணின்னு கூட சொல்லலாம். 59 வயதாகியும் திருமணமாகாத ஒரு நடிகைனா அது நடிகை சித்தாரா அவர்கள்னே சொல்லலாம். அவங்கள பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. பூவே உனக்காக படத்தில் நடிகர் விஜய் சொல்கிறது போல் காதல் ஒரு முறைதான் போக்குன்ற வசனத்துக்கு ஏற்பதான் இந்த நடிகை தன்னோட காதலரை நினச்சி திருமணமாகாமல் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. 90ஸ்களில் முன்னணி நடிகையாக வலம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. என்ட்ரி கொடுத்த எல்லா படமுமே ஹிட்டுன்னு சொல்கிற அளவுக்கு புகழ் பெற்றவங்க தான் நடிகை சித்தாரா அவர்கள். 90ஸ்களில் பலரோட கனவு கண்ணியாகவும் வலம் வந்திருக்காங்க. அடையாளம் கொடுத்ததே 1986 மலையாளத்தில் வெளியான காவிரின்ற திரைப்படம் தான். மம்புட்டியும் மோகன்லாலும் இணைஞ்சு நடித்த இந்த படத்தில் ரசிகர்கள்கிட்ட நல்ல வரவேற்பையும் பெற்றாங்க நடிகை சித்தாரா அவர்கள். இதன் மூலம்தான் ஒரு நடிகையாக கவனம் பெற்றாங்க நடிகை சித்தாரா அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் தான் நடிகை சித்தாரா அவர்கள் பிறந்திருக்காங்க. இவங்க தாய் தந்தை 2 பேருமே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். இதனால தான் மகளை மருத்துவராக்கி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் காலம் சித்தாராவை சினிமாவுக்குள்ளே இழுத்துட்டு வந்துருச்சுன்னே சொல்லலாம். தன்னோட முதல் படமான காவேரி படத்திலே நடிக்கும்போது நடிகை சித்ராவுக்கு வயது 13. தன்னோட முதல் படமே வெற்றி பெற்றதுனால அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் சித்தாராவுக்கு குவிஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. பொண்ணு, முக்தி, ஆரியன், பாபுபுத்திரான்னு சொல்லி மலையாளத்தில் 1 டஜன் படங்களில் நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். தமிழில் மட்டும் இல்லாமல் மலையாள திரையுலகத்திலும் ஒரு முன்னணி நடிகையாக வலம் வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான் கே. பாலச்சந்தரோட இயக்கத்தில் வெளியான புது புது அர்த்தங்கள்ன்ற படத்தின் மூலமாக தான் நம்ம தமிழ் திரையுலகத்தில் நடிகையாக நுழைஞ்சிருக்காங்க. இந்த படத்தில் இடம்பெற்ற கேளடி கண்மணின்ற பாடல் தான் சித்தாராவுக்கு ஒரு அடையாளத்தை வாங்கி கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். இந்த மாதிரி தமிழில் முதல் படமே பெரிய ஹிட்டு. அடுத்து உன்னை சொல்லி குற்றமில்லை, புரியாத புதிர், ஒரு வீடு இருவாசல்னு சொல்லி நிறைய படங்கள்லேயும் நடித்து வந்துட்டு இருந்தாங்க. மலையாளம், தமிழ் மட்டும் இல்லாமல் கன்னடம், தெலுங்குன்னு சொல்லி பல மொழிகளையும் நடிச்சிருக்காங்க நடிகை சித்தாரா அவர்கள். பட வாய்ப்புகள்லாம் குறையும் போது தான் படையப்பா படத்தில் ஒரு துணை நடிகையை போல் நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடச்சிருக்கு. இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா இதை தொடர்ந்து சினிமாவில் இன்றைக்கி வரை நீடித்து வந்துட்டுருக்காங்க என்பது பலருக்கும் தெரிந்த ஒரு உண்மையினே சொல்லலாம். அதே சமயம் கங்கா யமுனா சரஸ்வதின்ற சீரியல் மூலமாக சின்ன துறைக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. பல சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க. தற்போது சித்தாராவுக்கு 59 வயதாகுது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் அவர் இன்னும் திருமணமே செஞ்சு கொள்ளாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் திருமண கனவுகளோடு இருந்து வந்தவங்க தான் நடிகை சித்தாரா அவர்கள். ஆனால் திடீர்னு நடந்த அவங்க அப்பாவோட மரணம் அவங்களோட வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. குடும்ப பொறுப்புகள்லாம் சுமந்துக்கிட்டு அப்பாவோட ஆசைப்படி தம்பியையும் டாக்டர் ஆக்கியிருக்காங்க நடிகை சித்தாரா அவர்கள். இதுக்கப்புறமா திருமணத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. தொடர்ந்து சினிமாவிலேயே கவனம் செலுத்தி வந்திருக்காங்க. கிளாமர் ரோல்கள் நடிக்காத ஒரு நடிகைனா நடிகை சித்ரா அவர்கள்னே சொல்லலாம். சித்ராவுக்கு மனதுக்கு நெருக்கமான காதல் ஒன்று இருந்ததாக சொல்லப்பட்டது. இந்த மாதிரி ஏற்பட்ட ஒரு காதல் தோல்வியால் தான் அவர் திருமணமே செஞ்சுக்காமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி வெளியே அதிகமாக சொல்லிக்கிட்டதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.